ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஷோரூம்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் எவரெஸ்ட் தான். பட் ஷோரூம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஃபோர்ட் மேக்கி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த கார் ட்ரை பண்ணுறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட், ஜிடி வேரியன்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல இருக்குங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு ரெட் கார் இருந்துச்சு, பட் நான் வந்து இந்த பிளாக் கார் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டாங் லோகோ வந்துடுது, போனி லோகோ, ஃப்ரண்ட் கேமரா. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஃப்ரங்க் வந்துடுது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடாஸ் பேனல்ஸ் வந்துடுது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ். அண்ட் இங்கே வந்து லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏரோடைனமிக் தாங்க. பிகாஸ் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரேஞ்ச் ரொம்பவே முக்கியம், டைனமிக்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனமிக்காக இருக்குது. அண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு இருக்குது மெயின் ட்விஸ்ட்டு. கார் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம வந்து மஸ்டாங் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் பார்த்துருப்போம், ஒரு மசில் காராக பார்த்துருக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார். பட் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க லாஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. டயர்ஸ் வந்து 245, 45, R20 அண்டு அலாய்வில் டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதி காசோட ரிம்ஸோட சைஸை விடவே பெருசாக இருக்குது. அண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரம்போ பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிரர்ஸ், இண்டிகேட்டருக்கான பேஸ்மெண்ட், சைடு கேமராக்கான பேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுது. அண்ட் வைப்பர்ஸ்க்கான பேஸ்மெண்ட் இங்கே வந்துடுது. அது யூஸ்வலாக இங்கே தான் இருக்கும். வைப்பர்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அடாஸ்க்கான சென்சார்ஸ், கேமராஸ் எல்லாம் இங்கே வந்துடுதுங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா கார் வந்து பார்க்க சிறுசு தான், பட் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பிகாஸ் வில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிவ். பிகாஸ் அதனால வந்து பார்த்தோம்னா பேட்டரி பேக்ஸாக உங்களுக்கு கீழே வைக்க முடியும். அண்ட் ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 245, 40, R20 சேம் சைஸ் தாங்க. நான் வந்து பின்னாடி பெருசாக கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், பட் சேம் தான். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் லைன் அப்படிங்கிறனால உங்களுக்கு 2 எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் வருது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2.3 or 3.2 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரீச் ஆயிரும். அண்ட் இங்கே வந்து ஜிடி அப்படிங்கான பேட்சிங் வந்துடுது. டெய்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஸ்டாங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார் இங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படிங்கலாம் பூட் ஓப்பன் பண்ண முடியல. நான் வந்து வேறு காரில் வந்து உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, அதாவது பிரேக் லைட்ஸ், வைப்பருக்கான பேஸ்மெண்ட் வந்துடுது. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்க் ஃபின் நெட்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ், கார் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்டு முக்கியமாக ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து டோரை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு. எவ்வளோ கூல் பார்த்தீங்களா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக் தாங்க. பாருங்களேன், ஜஸ்ட் ஏரோடைனமிக்காக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த வந்து பார்த்திங்கன்னா ரியர் டோருக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக டோர் கொஞ்சம் வந்துடுது வெளியே. உள்ளே வந்து பாருங்கள், லெதர்ஸ், அல்கண்டாரா, ஸ்பீக்கருக்கான பேஸ்மெண்ட்ஸ், பவுண்டாக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் தேவையான லிவர் இங்கே இருக்குது. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அப்படிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃப்ளோருங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் வந்துருக்கு, 3மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் வித் ஆம்ரெஸ்ட்டுக்கான பேஸ்மெண்ட் வந்துடுது. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்கண்டாரானது லெதருங்க. குவாலிட்டி பிச்சு தூக்குது, ரொம்ப சூப்பர் குவாலிட்டிங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் கார் தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா BYD டெஸ்ட்டாவெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தப்போ சீட்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு நார்மல் காரில் இருக்கிற மாதிரி இருக்காது. பிகாஸ் எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறனா உங்களுக்கு ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும். பட் சீட்ஸ் தாங்க குவாலிட்டி. டெஸ்லா, BYD எல்லாம் பக்கத்தில் கூட வராது. நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், BYD சீலோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லீடிங்காக இருந்துச்சு அப்படின்னு. பட் இதில் உட்காந்ததுக்கப்புறம் நான் அதை திருப்பி வாங்கிக்கிறேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா AC வென்ட்ஸ் வந்துடுது. அண்டு டைப் C அண்ட் டைப் A 2 சார்ஜிங் சாக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங். மேக்ஸின் ஹோல்டர்ஸ் தரலிங்க, பட் சாஃப்ட் பிளாஸ்டிக்குங்க. வந்து ஹார்டாக இருக்குன்னு நினச்சேன், சாஃப்ட் பிளாஸ்டிக் தான். லைட்ஸ்க்கான பேஸ்மெண்ட் இங்கே வந்துருக்கு. யா, 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே அப்படியே தாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் இருக்குது, பட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி BYDயில் சொல்லியிருந்தேன், அங்கே ரொம்ப ஹீட் ஆகுதுங்க. சம்மர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. பட் பார்க்க கூலாக தான் இருக்குது. உள்ள ப்ராக்டிகாலிட்டி வைஸ் வந்து பார்த்தோம்னா பிளாக் இன்டீரியர்ஸ்க்கு கொஞ்சம் ஹீட் வந்து சீக்கிரமாக ஆயிரும். உள்ளே போகிறது வெளியே வர்றது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கீ வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம், ஃபோனில் பண்ணிக்கலாம். பட் ஒன் திங், நீங்கள் கீயும் இல்லை ஃபோனும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி ஃபோன் அந்த கேட்டுக்கெல்லாம் கீக்கு நம்பர் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கீ நம்பர் வந்துடும். அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இப்போ கார் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறனால நான் போடுங்கிறேன். இங்கே பாருங்கள், மெமரி சீட்ஸ் வந்துடுது டிரைவர் சீட்டுக்கு மட்டும். அண்ட் சீட்ஸுமே வந்து டோர் பேடில் வந்து பார்த்திங்கன்னா அல்கண்டாரா லெதர் கண்ட்ரோல்ஸ்
லிவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் டெட் பெடல், பிரேக் அண்ட் ஆக்சஸரிக்கான பிளேஸ்மெண்ட், லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு ஹீட்டிங் ஃபங்க்ஷன் வந்து இங்கேருந்தே கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து தெரில. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டல் தாங்க. இங்கே வந்து ஏசிக்கெல்லாம் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இங்கே தனியாக கொடுத்துட்டாங்க. டிரைவர் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த போல்சிங்ஸ் பாருங்கள், எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபுல் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் உள்ளே போய் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வா, டோர்ஸ் வந்து நல்லாவே ஹெவியாக இருக்குங்க. இங்கே வந்து சன் பிளைண்ட் அண்டு விறகான பிளேஸ்மெண்ட், எல்லாமே லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் வந்துடுது. சேமஸ் தி பிளேஸ் ஹியர். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துடுது. லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி தான். பேசஞ்சர் பேக் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் இருக்குது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அண்ட் ஃப்ரேம்லெஸ்ஸுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட்டுக்கு தூக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. இதில் வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்துடுது. எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பார்க்கான ஃபங்க்ஷன் வந்துடுது. ஹசார் பட்டன், 2 கப் ஹோல்டர்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா மேசிவ் ஒயர்லெஸ் சார்ஜிங் பாருங்கள். நீங்கள் S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா எல்லா ஃபோன்ஸுமே நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். அண்ட் இங்கே வந்து டைப் ஏ அண்ட் டைப் சிக்கான சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு தாங்க ஃபிசிக்கல் பட்டன், மற்ற எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அண்ட் மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட், அதாவது ஜஸ்ட் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பாஸ் பை கண்ட்ரோல்ஸ் வருது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் வருது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதாவது எவரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மாடல் அப்படிங்கிறனால, அதாவது ப்ராப்பர் குளோபல் மாடல் அப்படிங்கிறனால இங்கே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல்னு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பிளாஸ்டிக், அல்கண்டாரா, வா, ஃபுல்லாக ஃபீச்சர்ஸ் அண்ட் குவாலிட்டியை வந்து தூக்கி போட்டு தள்ளிட்டாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், டோர் பண்ணி வெளியே வந்துடலாம். இந்த காரோட பூட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறது அது வந்து கூப்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் கிளாஸோடு ஓப்பன் ஆகுது. அண்டு பூட் ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிவான பூட் ஸ்பேஸ் தாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60/40 ஸ்பிளிட்டில் சீட்டை ஃபோல்டு பண்ணிக்கலாம். லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லோகோ பாருங்களேன், 12 வோல்ட் சார்ஜிங் சைட் வந்துடுது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூல் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு டயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில் பண்ணுறதுக்கான மெக்கானிசமும் கொடுத்துருக்காங்க. பூட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக தாங்க இருக்குது. அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டில் நார்மல் வேரியண்ட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா GT வேரியண்ட் நான் உங்களுக்கு காமிச்சது. இது வந்து நார்மல் வேரியண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 225, 55, R19. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச் வீல்ஸ் வருது. பிரம்போ பிரேக்ஸ் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரேக்ஸ் தான். அன்றைக்கி சார்ஜிங் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ், இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்குது.